பகவானுடைய காருண்யம். பரதன் கீழே விழுந்த இடத்த பார்த்தா குழந்தை கதறா போல இருக்குங்கிறாள் சுவாமி. அம்மா உட்கார்ந்த இடத்த பார்த்தா அம்மா அழறா போல இருக்கு, இந்த இடத்துல இனிமே இருக்க மாட்டேன்னு அங்கிருந்து வரப்பட்டு அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு போனாள். அத்திரி பெரிய மகரிஷி, தத்தாத்திரேயரை உண்டு பண்ணினவாழ்வாள் அத்திரியும் அனசூயும். அப்படிப்பட்ட ஆசிரமத்துக்கு போனதே அத்திரி ராமனுக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து உபச்சரிச்சு ராமனை கூப்பிட்டு சொன்னாலாம், ராமா என் பத்னி அனசூயை இருக்காள், அவளை போய் சீதையை நமஸ்காரம் பண்ண சொல்லு. அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அனசூயைக்கு கைகூப்பின குடும்பத்துல வைதவியம் வராது, தீர்க்க சுமங்கலிகளா இருப்பாள். அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமான்னு அனசூயனுடைய பெருமை எடுத்து சொல்றாள். दशरात्रं कृतारात्रिः सेयं मा देवते नघा. 10 வருஷ காலம் ஒரு சமயம் மழை பெய்யாமல் ஜகத்து முழுக்க காஞ்சி போச்சான், வெள்ளம் இல்லாம. அந்த சந்தர்ப்பத்துல ஜகத்தெல்லாம் தவிச்சு சாப்பிட ஆகாரம் இல்லாம, குடிக்க ஜலம் இல்லாம கோடிக்கணக்கான ஜனங்கள் அத்திரியினுடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்தாளா. வந்தத அனசூயிட்ட போய் சொன்னாளா, இவருடைய ஆசிரமத்துல ஒரு 3-4 மைலுக்கு காயும் கிழங்கும் பழமும் ஜலமுமா இருக்கு, கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து தவிச்சு ஆகாரம் இல்லாம வந்திருக்கார்களே, என்ன பண்றதுன்னு காட்டாளாம். அனசூய போய் சொன்னாளா, ஜகத்து மூக்க மழை பெஞ்சு நிறைய பழம் காய் சனி உண்டான பிறகு அத்தனை பேரும் ஆத்துக்கு போகலாம், அது மட்டும் நம்ம ஆத்திலே இருக்கணும்னு சொல்லும்போது அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் வேணுமே நாளாம். தன் தபோபலத்தினால பாதிவரத்திய பலத்தினாலே ஒரே பழ குவியலாக குவிச்சாலாம். இங்க பார்த்தாலும் பழங்கள் குவிஞ்சிருக்கான். அத்தனை பேருக்கும் ஜலம் வேணுமே, என்ன பண்றதுன்னு கங்கை எங்க வர முடியா பண்ணினாலாம். தாம் கட்டாமலே அப்படியே ஒரே அடியா ஒரு சுமங்கலிய ஆணிமாண்டவியர் சபிச்சு விட்டார் ராத்திரி 12 மணிக்கு. அத சொல்றார் அத்திரி. ராமா எப்படிப்பட்டவள் தெரியுமா அனசூயே, இன்னொரு ஆச்சரியகரமான காரியம் பண்ணியிருக்காள், சொல்றேன் கேளு. ஆணிமாண்டவிய ஒரு சுமங்கலிய ராத்திரி 12 மணிக்கு உதயமானா உனக்கு வைதவியம் வரணும்னு சபிச்சு விட்டார். உடனே அந்த அம்மா அனசூயிட்ட போய் அலறினாளா ராத்திரி 1 மணிக்கு. இது மாதிரி அனசூய சொன்னாலாம், ஒரு சுமங்கலி ஸ்திரீயினுடைய சௌமங்கல்யத்தை கொண்டு போற சூரியன் உதயமாக வேண்டாம் நாடா. சூரியன் உதயமானதானே உனக்கு வைதவியம் வரும், அந்த சூரியனே உதயமாக வேண்டாம்னு சொல்லி 10 நாளைக்கு சூரியன் இல்லாம தசராத்திரம் கிருதாராத்ரி 10 நாள் சூரியோதயமாகாம ஜகத்தெல்லாம் தவிச்சு போய் மயில் வல்ல பேப்பர் வல்லேன்னா என்ன பாடுபடுறான், என்ன பரம் பறக்கிறான். ஒரு நாளைக்கு மெட்ராஸ்லேருந்து கொச்சின் எக்ஸ்பிரஸ் வரல, மலபார் ரயில் வரலேன்னு பறக்குறது, தவிச்சு போறது. 10 நாளைக்கு சூரியன் உதயமாகலேன்னா தாங்குமா? பிரம்மாதி தேவர்கள்லாம் அனசூயிட்ட ஓடி வந்து சூரியனை முதற்கொண்டு இந்த அம்மாவுக்கு வைதவியமே இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லி அவளை சுமங்கலியா பண்ணி அப்புறம் சூரியனை அண்ணன் போன்னு சொன்னாலாம் அனசூயம்மா. அப்படிப்பட்டவளவள் அப்படி பண்ணினாளான்னு சுவாமி ஆச்சரியப்பட்டாளா. என்ன ராமா என்னமோ ஆச்சரியப்படுறேன், உங்க அம்மாவாக்கம், உனக்கு அம்மா மாதிரி சேயம் மாதேவான்னாள். என்ன அர்த்தம், நீ தத்தாத்திரேயரா பிறந்து இவளிடத்துல யாக்கம் என்பதை ஜாடையா சேயம் கடம்பபிக்ஷாதிமாக